إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் பேருதவியின் காரணமாக மீண்டும் ஒரு முறை புனித ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே கடந்த ரமலானிலே மோடி இருந்த ஒரு சில சகோதர சகோதரிகள் இன்று எம்மோடு எமது அருகாமையில் இல்லை என்ற விடயத்தை நாம் இந்த இடத்திலே சற்று நினைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோன்று அடுத்த ரமலானிலே இந்த இடத்திலே கூடியிருக்கக்கூடிய எம்மிலே யார் யார் இருக்கப் போகிறோம், இல்லாமல் இருக்கப் போகிறோம் என்பதனை அல்லாஹ் ஒருவனே நன்கறிந்தவன். எனவே இப்படிப்பட்ட முடிவு தெரியாத பயணத்திலே ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நாம் எமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாழ்க்கையினை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகின்றது. நாம் எல்லோரும் அறிந்து பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த ரமலானுடைய காலம் வருகிற போது அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஒரு சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான். சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, அருள்களின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, வானத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது, ஷைத்தான்கள், கட்டுக்கடங்காத ஜின்கள் விலங்கிடப்படுகின்றன என்ற பல செய்திகளை நாம் எல்லோரும் அறிந்து தெரிந்து பாடமாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளும் எதற்காக என்று நாம் சிந்திப்போமாக இருந்தால், ஏனைய காலங்களிலே ஏதோ ஒரு அளவோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானுடைய காலத்திலே அந்த நன்மைகளை இரட்டிப்பாக பன்மடங்காக செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும், ஏனைய காலங்களிலே சர்வசாதாரணமாக பாவங்களிலே ஈடுபடக்கூடிய நாம் இந்த மாதத்திலே அவற்றை குறைத்து கொண்டு அவற்றிலிருந்து எம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தின் புனிதமான நோக்கமாகும். இன்றைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹ் எமக்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லோரும் அமல்களை அதிகப்படுத்தி கொள்ளும் பொருட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைய காலகட்டத்திலே இந்த ரமலான் மாதத்தை எப்படி மக்கள் எல்லாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்றார்களோ அதே போன்று பல்வேறுபட்ட அமல்களையும் அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். எந்த திக்ருகளை ஓதினால் எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது, அல் குர்ஆனிலே எந்தெந்த சிறப்பு வாய்ந்தது, இந்த நோன்பை நோக்கின்ற போது கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற போது கிடைக்கப்பெறக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, சதகாக்களிலே ஈடுபடுகிற போது அதனுடைய நன்மைகள் எந்தளவு இரட்டிப்பாக்கப்படுகிறது என்று ஒரு சிறு பிள்ளையை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிலே இந்த நன்மைகளை பற்றியும் நாம் எல்லோரும் மிக அழகாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால், எமக்கு நாம் அறிந்து வைத்துள்ள இந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் செய்கிறோமா, அப்படி செய்தால் அதனை தொடர்ச்சியாக விருப்பத்தோடு நாம் செய்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியான ஒரு விடயமா. எனவே இந்த தலைப்பின் முதல் அம்சமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நன்மைகள் நலவுகளிலே யார் யார் வெகு வேகமாக செயல்படுவார்கள், யார் யாருக்கு அந்த அமல் இபாதத்துகளிலே ஈடுபடுவது சுலபமாக இருக்கும், அப்படி அமல் இபாதத்துகளிலே ஈடுபட விரும்பக்கூடிய நாம் எம்மை எப்படிப்பட்டவர்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இன்றைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லப்படக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 57ஆம் வசனம் தொடக்கம்
62வது வசனம் வரை சற்று படித்து பாருங்கள். இந்த 5-6 வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதன் நன்மைகளிலே போட்டி போடக்கூடியவனாக, முந்தியடிக்கக்கூடியவனாக, மும்முரமாக செயல்படுபவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனிலே என்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் எடுத்துக் கூறுகிறான். அதிலே முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறக்கூடிய அம்சம், இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நிச்சயமாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தமது ரப்பை அஞ்சக்கூடிய விஷயத்திலே, தமது ரப்பை பயப்படக்கூடிய விஷயத்திலே மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களது ரப்புடைய வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன். அதே போன்று அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணையாக்காதவர்களாகவும் இருப்பார்கள். வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அதே போன்று தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்களை, செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் தமது ரப்பிடமே நாம் திரும்ப செல்ல போகிறோம் என்பதை நினைத்து அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வ ஹும் லஹா சாபிகூன். இத்தகையவர்கள் தான் நன்மைகளிலே விரைந்து செயல்படுவார்கள், ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. என்றாலும் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனது சக்திக்கு மேல் நாம் நிர்பந்திப்பதில்லை. வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக் வ ஹும் லா யுலமூன். எம்மிடம் உண்மையை துல்லியமாக சொல்லிவிடக்கூடிய அந்த ஏடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த வசனங்களை பொறுத்தவரைக்கும் நன்மைகளிலே நாட்டம் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் மிக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வசனங்களாகும். இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை எம்மிடத்திலே உருவாக்கி கொள்ளாமல், என்னதான் நன்மைகளிலே நாம் ஈடுபாடு காட்ட நினைத்தாலும் நிச்சயமாக ஒரு நாளும் எம்மால் அது சாத்தியப்படாது. அப்படியே நாம் அவற்றிலே ஈடுபாடு காட்டினாலும் ஒரு சில நாட்களுக்கு நாம் அதை காட்ட முடியுமே தவிர தொடர்ச்சியாக நிரந்தரமாக நன்மைகளிலே முன்னேறிக்கக்கூடிய அந்த தன்மை எம்மிடம் காணப்படாது. எனவே ஒவ்வொரு வசனத்தையும் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியின் மூலம் விரிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறக்கூடிய அம்சத்தை பாருங்கள். இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். நிச்சயமாக அந்த நன்மைகளிலே முந்தி அடிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் தமது ரப்பை மிக கடுமையாக அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி? தமது ரப்பை மிக கூடுதலாக, மிக கடுமையாக அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அந்த நன்மைகளிலே போட்டி போடுபவர்கள். இவர்களுக்கு தான் தொடர்ச்சியாக அந்த நன்மைகளிலே போட்டி போட முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த உதாரணங்களோடு நாம் இவற்றை பார்ப்பதாக இருந்தால், இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே அதிகமான சகோதரிகள் கலந்து கொண்டிருப்பீர்கள். அவற்றிலே ஒரு சிலர் ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து இன்று சுமார் 5 நாட்கள் கடந்த நிலைமையிலும் தக்க காரணம் இல்லாமல் ஒரு சிலர் இன்னும் அமல் செய்யாமல் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருப்பார்கள். ஒரு சிலர் தக்க காரணம் இருந்தால் அது வேறு விடயம், சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, நோன்பு பிடிக்க முடியாத நிலைமை, அது வேறு விடயம். ஆனால் அதை அழகாக செய்யக்கூடிய ஒரு உடல்நிலை காணப்படுகிறது. செய்வோம் என்று இன்று 5 நாட்களை கடத்தியிருப்பார்கள். காரணம் என்னவென்றால், செய்யக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் வேலை சோழிகள் அல்லது பொடுபோக்குகள், நாளை செய்வோம் என்ற ஒரு எண்ணம், 10 நோன்பு கழித்து செய்வோம், இறுதி 10 முழுக்க நின்று வணங்குவோம் என்ற ஒரு சிந்தனை. இதனால் இதுவரைக்கும் அந்த அமல்களிலே ஈடுபடாமல், குர்ஆனை தொட்டு பார்க்காமல் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருப்பார்கள். ஒரே ஒரு ஹதீஸை சரியாக உள்வாங்கிக் கொண்டால் இந்த ஒரு நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஹதீஸும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ரதிம அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமலான் சும்மன் ஸலஹ قبل ان يغفر له. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நாசமாகட்டும், அவன் மண்ணாகட்டும், அவனது மூக்கு உடைந்து போகட்டும். யார் அவன்? எவனிடம் ரமலான் மாதம் வந்து அவனோடு அது தங்கி இருந்துவிட்டு அவனை விட்டும் அது கடந்து செல்கிறது, ஆனால் அவனது பாவங்கள் எதுவும் மன்னிக்கப்படவில்லை. ஏன்? அவன் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கான, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யவில்லை. எனவே அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், ஒரு மனிதனிடம் இந்த ரமலான் மாதம் வருகிறது, அவனோடு 30 நாட்கள் இருக்கிறது, அந்த ரமலான் திரும்பி செல்கிறது, பெருநாளும் வந்து விட்டது. ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனது பாவங்கள் எதுவுமே மன்னிக்கப்படவில்லை.
அவன் அதுக்குரிய எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையாகும். அதே போன்று இதே ஹதீஸ் இன்னும் ஒரு வடிவத்திலும் இடம்பெறுகிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறுகிறார்கள். முதலாவது படியிலே கால் வைக்கிறார்கள், இரண்டாவது படியிலே கால் வைக்கிறார்கள், மூன்றாவது படியிலே கால் வைக்கிறார்கள். இப்படி அவர்கள் கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு துஆக்களை, ஒவ்வொரு விடயத்தை சொல்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் 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 என்று சொல்லி சொல்லி அந்த மிம்பரிலே கால் வைக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த மேலே நாம் பார்த்த அந்த ஹதீஸ். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், எவரிடத்திலே ரமலானுடைய மாதம் வந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அது அவனை விட்டும் கடந்து செல்கிறது என்றால் அவன் நாசமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன், அப்படியே நடக்கட்டும் என்று பதில் சொல்கிறார். இந்த ஹதீஸை உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒரு அச்சம் எமக்கு ஏற்படும். இந்த ஒரு ஹதீஸை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயம் இந்த மாதம் என்னை கடந்து செல்கிற போது எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த ஹதீஸை நன்கு தெரிந்தும் 5-6 நாட்கள் ஆகியும் தக்க காரணம் எதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் அதற்குரிய முயற்சியை ஒருவர் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வை பயந்தவரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை பயந்தவரா என்பதனை நாம் கொஞ்சம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரிகளே, எம் ஒவ்வொருவருடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரமலான் மாதம் வந்துவிட்டது. முதலாவது நாள் தொடக்கம் கடைசி நாள் வரைக்கும் எம்மால் முடியுமான சகல முயற்சிகளையும் செய்து எமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று நாங்களாக உணர்கிற அளவுக்கு அமல் இபாதத்துகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு பல வழிவகைகள் இருக்கிறது. அனைத்து வழிகளிலும் நாம் பறந்து ஈடுபட வேண்டும். நாளை செய்வோம் என்றிருந்தால் ஒருவேளை அதற்குள் நம்முடைய மரணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எம்மிலே எத்தனையோ பேர் எமது குடும்பங்களிலே ரமலான் மாதம் ஆரம்பிக்கிற போது உயிரோடு இருந்து ரமலான் முடிகிற போது வஃபாத் ஆகிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைவு செய்து பார்க்க வேண்டும். நாளை என்பது நிச்சயமில்லாத ஒன்று. எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பெருமதியாக நினைத்து ரமலான் என்னிடம் வந்துவிட்டது, நிச்சயம் எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை நான் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகளை காட்டி தந்திருக்கிறார். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறாரோ அவரது முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒருவர் ரமலானுடைய இரவுகளிலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இப்படி எமது பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்கான பல வழிவகைகள் காணப்படுகின்றன. அதே போன்று நாம் அல்லாஹ்விடம் சுஜூதுகளிலே அத்தஹியாத் இருப்புகளிலே மன்றாடி எமது பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்கான அந்த துஆக்களை கேட்க முடியும். அதே போன்று இரவு நேரங்களிலே, 3வது இரவு நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடம் மன்றாடி எமது பாவங்களை மன்னித்துக் கொள்வதற்குரிய அந்த முயற்சிகளை நாம் செய்ய முடியும். இப்படி ஏதாவது ஒரு வகையிலே இந்த மாதம் கழிந்து செல்கிறதா, பெருநாள் வருகிறதா, என்னுடைய ஒரு நியத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் செய்யக்கூடிய முயற்சிகள், நான் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து விடக்கூடிய அளவிலே நான் அந்த நன்மைகளிலே ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே நான் கூறக்கூடிய முதலாவது அம்சம் என்னவென்றால், இந்த அச்ச உணர்வு, அல்லாஹ்வை பற்றிய அந்த அச்சம் இருக்கிறதே, இது எம்மிடம் சரியாக இருக்குமாக இருந்தால் அது எம்மை அமல் செய்ய தூண்டும். அதே போன்று அமல் செய்யக்கூடிய நாம் அந்த அமலிலே தொடர்ச்சியாகவும் ஈடுபடும். அதற்கு என்ன வேண்டும்? முதலாவது அச்சம் வேண்டும். அது மட்டும் போதாது, முதலாவது அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வேண்டும். இன்னும் என்னென்ன வேண்டும் என்பதை பின்னால் நாம் பார்க்கலாம். இந்த அச்சம் இல்லாத போது என்ன நடக்கும் என்றால், ஆசையோடு 1வது 2வது நோன்புகளை பிடிப்பார்கள். ஆசையோடு 1 நாள் 2 நாள் இரவு தொழுகைகளை தொழுவது, 1வது நாள் 11 ரக்காத்துகளையும் தொழுவது, 2வது நாள் 2 ரக்காத்தை குறைத்துக் கொள்வது, 5வது நாள் ஒன்றும் இல்லை. அப்ப இதுக்கு காரணம் என்னென்றால், செஞ்ச அந்த அமல் அல்லாஹ்வை அஞ்சி செய்யப்பட்டது கிடையாது. சும்மா பேருக்கு ஆசைக்கு நடக்கக்கூடிய ஒரு அமல். இந்த இடத்திலே சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். எமது இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலானுடைய காலத்திலே அமல் இபாதத்துகளை நாம் சரியாக செய்து கொள்வதற்காக சென்ற வருடமும் நாம் சிறந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தோம். அதை விட சிறந்த ஒரு ஏற்பாட்டை இந்த முறை நாம் செய்திருக்கிறோம். சென்ற முறை இரவிரவாக பயான் நிகழ்ச்சி நடந்தது. அடிப்படை சம்பந்தப்பட்ட தலைப்புகள் ஆரம்பத்திலும், இறுதி பத்திலே உணர்வூட்டக்கூடிய எமது ஈமானை வளப்படுத்தக்கூடிய அந்த தலைப்புகளும் நடைபெற்றன. தொழுகைகள் கூட எமது மதரசா வளாகத்திலே நடைபெற்றன.
ஆனால் இந்த முறை நாம் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சிகளும் முதலாவது நாள் தொடக்கம் உணர்வூட்டக்கூடிய தலைப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மறுமை பற்றிய நம்பிக்கை, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் முன்மாதிரி மிக்க வாழ்க்கை, முன்மாதிரி மிக்க சுவனத்து பெண்மணிகள், மரணம் ஓர் நினைவூட்டல், இப்படி இன்னும் பேசப்படுவதற்கு பல தலைப்புகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தலைப்புகளும் அது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம், அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுடைய ஈமானை இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும், அவர்களது தக்வாவை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்திலே இது நடந்திருக்கிறது. எனவே இதனை தெரியாத சகோதரிகள், இன்று கூடுதலான சகோதரிகள் இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியுமான அளவோ இஷா தொழுகையை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பல அம்சங்கள் அதிலே காணப்படுகிறது. விசேடமாக வயது வந்த பெண் பிள்ளைகள், அதே போன்று தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரும் இந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த முறை இந்த இரவு தொழுகை ஏற்பாடுகள் கூட இந்த பள்ளியிலே தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அந்த வசதி வாய்ப்பை இப்போது நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இப்படி ஒரு அழகான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்க, இது வெறுமனவே சாதாரண மனிதர்களாகிய எங்களுடைய ஏற்பாடு. இதைவிட பன்மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்துக்காக ஆக்கி வைத்திருக்கிறான். இத்தனை ஏற்பாடுகளும் கண்ணுக்கு முன்னால் இருக்க, இவற்றை புறக்கணித்துவிட்டு திருநாளைக்கு என்ன கலரில் உடுப்படுத்துவது, என்ன பலகாரம் செய்வது, எந்தெந்த வீட்டுக்கு போவது என்று எமது சிந்தனைகள் சென்று கொண்டிருக்குமாக இருந்தால் இந்த ரமலான் எம்மிடம் வந்ததிலே எந்த அர்த்தமும் இல்லாமல் சென்றுவிடும். இந்த ரமலானுடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயம் எம்மால் பூர்த்தி செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த பயான் நிகழ்ச்சிகள், இரவு தொழுகைகள் விஷயத்திலே முடியுமான அளவு கவனம் செலுத்துங்கள். அதே போன்று அந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்ற போது, இரவு தொழுகைகளிலே ஈடுபடுகிற போது எதற்காக நாம் வந்தோமோ அந்த உன்னத நோக்கம் பிரதிபலிக்க வேண்டும். பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறதா, அதனை அழகான முறையிலே காது கொடுத்து கேட்டு அவற்றிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களிலே எதிலே என்னிலே தவறு இருக்கிறது, எந்த விடயத்திலே நான் சரியாக இருக்கிறேன், எதிலே நான் மாற வேண்டும், எது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வழி, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இதனை சரி செய்து கொள்வதற்கு, இதனை சிந்தித்து பார்ப்பதற்கு தான் இந்த பயான் ஏற்பாடு. ஆனால் கேள்விப்படுகிறோம், ஒரு சில சகோதரிகள் வந்து உட்கார்ந்து கொண்டு விசேடமாக வயது வந்த பெண் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து சேர்கிறது. அதே போன்று இரவு தொழுகை எடுத்துக்கொண்டால் அது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிலே மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்திலே சஹாபாக்களை கூட அதற்காக தூண்டி இருக்கிறார்கள். இதிலும் ஒவ்வொரு சகோதரிகளும் கவனம் செலுத்த வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் நாம் ஏன் வந்தோம் என்ற ஒரு சிந்தனையோடு அந்த இடத்திலே இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய ஒரு பிழையான ஒரு செய்தி என்னவென்றால், 4 ரக்காத்துகள் நடக்கும் வரைக்கும் சிக்கல் இல்லாமல் போகிறது. 5வது ரக்காத் ஆரம்பித்தவுடன் உள்ளே ஒரு வானொலி பெட்டி ஆரம்பிக்கிறது, இமாமுக்கு தொழுவிக்க முடியாமல் இருக்கிறது. அது பெண்கள் அனைவருக்கும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது, தொழுபவர்களுக்கு. அதையும் தாண்டி ஆண்களுடைய சப்பையும் தாண்டி இமாமுடைய காதுக்கு அது கேட்கிறது, அவ்வளவு கதை சத்தம். தொழுது முடித்து விட்டால் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடலாம். அதிலே யாரும் நிந்திக்கப்பட மாட்டார்கள். ஆனால் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடிப்பதற்கு இந்த ஏற்பாடுகளை நாம் செய்யவில்லை என்பதனை ஒவ்வொரு சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய மாதத்தை சரியாக புரிந்து அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுக்கும் முகமாக எம்மால் இந்த பயான் நிகழ்ச்சிகளிலே, இந்த தொழுகைகளிலே ஈமானையும் தக்வாவையும் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியோடு இந்த பயான் நிகழ்ச்சிகளிலும் இரவு தொழுகைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கலந்து கொண்டு பாருங்கள், நிச்சயமாக எமது ஈமானிலே ஒரு அதிகரிப்பு, அதே போன்று எமது தக்வாவிலே ஒரு அதிகரிப்பை நிச்சயமாக எம்மால் உணர முடியும். எனவே இந்த விடயத்திலே சகோதரிகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சரி, இதுவரை நாம் பார்த்தது என்னவென்றால், இந்த ரமலானுடைய காலத்திலே நன்மைகளிலே முந்தி அடிப்பதற்கு எல்லோராலும் முடியாது. வெறுமனவே ஆசைப்படக்கூடியவர்கள் அது ஒரு நாள் 2 நாளோடு அவர்களுடைய அந்த வேகம் குறைந்துவிடும். தொடர்ந்து அந்த நன்மைகளிலே போட்டி போட வேண்டும் என்றால் முதலிலே எம்மிடம் இருக்க வேண்டியது என்ன? முதலிலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளின் மூலம் அதிகமான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்க, எமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இந்த ரமலான் எம்மை விட்டு விடைபெற்று செல்கிற போது எமது பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான நியத்து எம்மிடம் காணப்பட வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன். அந்த அமல்களிலே தொடர்ச்சியாக மும்முரமாக செய்யப்படக்கூடியவர்களுடைய இரண்டாவது பண்பு என்னவென்றால், அவர்கள் தமது ரப்புடைய வேத வசனங்களை முழுமையாக நம்புவார்கள். அதுதான் உண்மை என்று நம்புவார்கள். அதற்கு ஏற்ப அவர்கள் நடப்பார்கள். இப்படி நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு விட்டுவிட்டால் ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறேன் என்று கூட புரியாது. ஒரு சில உதாரணங்களை காட்டுகிற போது இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் மாட்டிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். எனவே காட்ட வேண்டும். பாருங்கள், அந்த நல்ல அமல்களிலே முந்தியடிக்கக்கூடியவர்களுடைய இரண்டாவது பண்பு, அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை என்ன செய்வார்கள்? முழுமையாக ஈமான் கொண்டு நடப்பார்கள். இப்பொழுது பார்ப்போம், என்னுடைய ஈமான் எந்த அளவு இருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே நாம் பரிசீலித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு, எம்மிலே ஒரு சிலர் இருந்திருப்போம், ரமலான் அல்லாத காலத்திலே பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை. அடிக்கடி அந்த வாயிலே
அந்த பொய் வந்து போகும். ஒரு சிலர் வாயை திறந்தாலே பொய் என்ற நிலைமையிலே கூட இருப்பார்கள். சரி, ஆனால் இந்த ரமலான் எம்மிடம் வருகிறது எம்மை பரிசுத்தப்படுத்த. இந்த காலங்களிலே நாம் எம்மை துப்புரவுப்படுத்த வேண்டும். அதிலும் விசேடமாக இந்த பொய் பேசுதல், பொய்யான நடவடிக்கைகளிலே ஈடுபடுதல், இவற்றிலிருந்து எம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு ஹதீஸ், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது மன் லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் இருக்கிறார், அவர் நோன்பு பிடிக்கிறார். நோன்புக்குரிய நன்மை என்ன? நோன்புக்குரிய நன்மை என்பது கணக்கு வழக்கில்லாத ஒன்று. அல்லாஹ் அந்த கணக்கை சொல்லக்கூட இல்லை. எப்படி சொல்கிறான் என்றால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்குரியது. அதற்குரிய கூலிகள் 10 to 700 வரைக்கும் அவரவர்கள் செய்யக்கூடிய முயற்சி, அவரவர்களுடைய தூய்மை தியாகங்களை பொறுத்து அவர்களுக்குரிய கூலிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு தொழுகையை எடுத்துக்கொண்டால், ஒருவர் இருக்கிறார், அந்த தொழுகையை சரியாக கடமையாக்கப்பட்ட அந்த நேரத்திலே தொழுகிறார், அதனுடைய ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்கிறார், நின்று நிதானமாக தொழுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரகாரம் தொழுகிறார் என்றால் அந்த தொழுகைக்குரிய நன்மை 10 to 700 வரைக்கும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு 10 நன்மை கிடைக்கும், அவர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக தொழுகிறார்கள். அதைவிட சிறந்த முறையில் தொழுகிற போது அது 700 வரைக்கும் அந்த நன்மைகள் மேலோங்கி செல்லும். அது எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அப்படித்தான். முதலிலே 10 நன்மை, அதற்கு பிறகு அவர்கள் செய்வதை பொறுத்து அந்த நன்மைகள் இரட்டிப்பாக பன்மடங்காக ஆக்கப்படும். ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா அந்த பட்டியலிலே சேர்க்கவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன், அதனுடைய கூலியை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த நோன்புக்குரிய கூலி என்பது 10 நன்மையோ 100 நன்மையோ 700 நன்மையோ அல்ல. அதனுடைய கூலியை அல்லாஹ் சொல்லவே இல்லை. அது அந்த அளவு மகத்தான ஒரு கூலியை பெற்றுத்தரும். அல்லாஹ் ஒரு வார்த்தையிலே சொல்கிறான், அது எனக்குரியது, அவன் எனக்காக அவனது பசியை, தாகத்தை, ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், அதற்கு நானே அதனுடைய கூலியை பார்த்து கொடுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இது நோன்பினுடைய கூலி. இதே நோன்பை ஒருவர் பிடிக்கிறார், ஆனால் அல்லாஹ் அவரை கணக்கிலும் எடுக்கவில்லை. அவரும் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார், அல்லாஹ் அதனை என்னவென்றும் பார்க்கவில்லை. யார் தெரியுமா? மன் லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் இந்த ரமலானுடைய மாதத்திலும் பொய் பேசுவதை விட்டுவிடவில்லை, பொய்யான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லை. பொய் பேசுவது என்றால் எனக்கு தெரியும், ஒன்று இருக்க ஒன்றை பேசுவது, நடந்த ஒன்றை இல்லை என்று சொல்வது, இல்லாத ஒன்றை நடந்ததாக சொல்வது, அதற்குரிய காரணங்களும் தேவைகளும் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப வித்தியாசப்படும். இது பொய் பேசுவது. பொய்யான நடவடிக்கை என்றால் ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்வது, இப்படி பொய்யோடு சம்பந்தப்பட்ட வேலைகள். இந்த பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான வேலைகளையும் ரமலான் வந்தும் ஒருவர் விட்டுவிடவில்லை என்றால் அவரது நோன்பிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவரது சாப்பாட்டை, அவரது குடிபானத்தை விட்டுவிட்டு இருப்பதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எம்மிலே இந்த நோன்பை பிடிப்பவர்கள் இருக்கிறோம், அதே நேரம் பொய்யையும் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் நோன்பு பிடிக்காமல் இருப்பதே சிறந்தது. ஏனென்றால் அந்த நோன்பிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஒருவர் இருக்கிறார், நோன்பு பிடிக்கிறார், ஆனால் பொய் பேசுகிறார். நன்று தெரியும் பொய் பேசினால் எனது நோன்பிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. அப்பவும் என்ன செய்கிறார்? பொய் பேசுகிறார், நோன்பையும் பிடிக்கிறார். இவர் ஈமான் உள்ளவரா? ஈமான் இருந்தால் அதை செய்ய மாட்டார். நோன்பு பிடித்தால் பொய் பேசக்கூடாது, பொய் பேசினால் நோன்பிலே பிரயோஜனம் இல்லை என்று ஒருவர் உண்மையாக நம்பினால், ஒன்று நோன்பு பேசி, அதாவது நோன்பு பிடித்தவுடன் பொய் பேசுவதை விட்டு விடுவார். இல்லை என்றால் பொய் பேசக்கூடிய வழக்கமுடையவராக இருந்தால் அவர் நோன்பு பிடிப்பதை விட்டு விடுவார். சரியான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று. இது நோன்பையும் பிடிப்பது, பொய்யையும் பேசுவது, நோன்பையும் பிடிப்பது, பொய்யான வேலைகளையும் செய்வது. இதை ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஈமான் இல்லை. இப்படி ஒரு ஈமான் இல்லாத ஒரு தன்மை ஒருவரிலே இருக்குமாக இருந்தால் அவரினால் நன்மையான விடயங்களிலே போட்டி போட முடியாது. ஒருவர் இருக்கிறார், இரவு தொழுகைகளை தொழுகிறார், ஆனால் அவர் பொய் பேசுவதை விடவில்லை, பிரயோஜனம் இல்லை. சரி, அடுத்த உதாரணத்துக்கு வருவோம். ஒரு விடயம் இந்த இடத்திலே நாம் புரிந்திருப்போம். ரமலான் வந்துவிட்டது, நோன்பை எமது வாயிலை வைத்திருக்கிறோம் என்றால் பொய்யான வார்த்தைகள், பொய்யான செயற்பாடுகள் எம்மிடம் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த நோன்பு பாழாய் போய்விடும். இது ஒரு விடயம். அதே போன்று எமது ஈமானை இன்னும் ஒரு விடயத்திலே உரசி பார்ப்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துபரதுல் அமாலு ஃபீ யௌமில் இத்னைன் வ யௌமில் ஹமீஸ், ஒவ்வொரு வாரத்திலும் 2 நாட்கள் ஒரு விஷயம் நடக்கிறது. எப்படி? ஒவ்வொரு கிழமையும் 2 நாள் ஒரு விஷயம் நடக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. இப்போது ஒன்று திங்கட்கிழமை, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம். அதே போன்று வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலும் திங்கட்கிழமையிலும்
நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் நினைக்கக்கூடாது நாம் இந்த இரவு தொழுகை தொழுதோம் உடனே அல்லாஹ்வுக்கு அது எடுத்து காட்டப்பட்டிருக்கும் என்று. அல்லாஹ்வுக்கு தெரியும் நாம் தொழுது. ஆனால் அந்த பதிவேடுகள் அல்லாஹ்விடம் செல்லாது. அல்லாஹ் அதற்குரிய ஒழுங்கை எப்படி வைத்திருக்கிறான் என்றால், வெள்ளி சனி ஞாயிறு இவற்றிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் திங்கட்கிழமை அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும். செவ்வாய் புதன் நாட்களிலே செய்யக்கூடிய நன்மைகள் வியாழக்கிழமை நன்மைகளோடு சேர்த்து அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும். இப்படி எடுத்து காட்டப்படுகிற போது ஒருவர், அதாவது ஒரு சிலர், அவர்களுடைய நன்மைகள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படாது. யாரவர்கள்? சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களாக இருக்கிறார்கள், தொழுவது கிடையாது, தாயத்து தொங்க விடுவது, அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது, பிரிவுகளிலே சேர்ந்திருப்பது, இப்படி ஷிர்க்குகள் என்று என்ன இருக்கிறதோ அந்த ஒவ்வொன்றிலும் அவர்கள் கலந்திருப்பார்கள். அப்படி யார் இந்த ஷிர்க்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களது அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்று நாம் பார்க்கிறோம், ஜாஹிலியத்திலே உங்களை போன்று இரவு தொழுகைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரிகள் இருக்கிறார்கள். இரவு வந்துவிட்டால் புறப்பட்டு பள்ளிக்கு வருவார்கள், இரவு தொழுகை தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் ஷிர்க்கோடு கலந்திருப்பார்கள். சில ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்திலே 23 ரக்காத்துகள் தராவியை தொழுவார்கள். ஏனைய காலங்களிலே 5 நேர தொழுகைகளை கூட தொழ மாட்டார்கள். இவர்கள் ஷிர்க் வைப்பவர்கள். இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படாது. அப்போ ஷிர்க்வாதிகளுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது, எடுத்து காட்டப்படாது என்றால் யாருடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும்? முஸ்லிம்கள் முஃமின்களுடைய அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும். அதுவும் எப்போது? வியாழக்கிழமையிலும் திங்கட்கிழமையிலும் இது நடக்கும். உதாரணத்துக்கு நாளைக்கு நடக்கும். இப்படி எடுத்து காட்டப்படக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்களுடைய அமல்களிலே அல்லாஹ் என்ன செய்வானாம் தெரியுமா? அந்த அமல்களை எல்லாம் பார்ப்பான். பார்த்து இவர் செய்த அமல்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரது பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். விசேடமாக திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இப்படி அல்லாஹ் செய்கிற போது 2 பேருடைய பேர் வரும். உடனே அல்லாஹ் சொல்லுவான், உத்ருக்கு ஹாதைனி, இந்த 2 பேரை விட்டுருங்க. அன்னிரு ஹாதைனி, இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. யாரு? ஹத்தா யஸ்தலிஹா, அவங்க 2 பேரும் சமாதானமாகும் வரைக்கும். என்ன விஷயம்? 2 பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் முஃமின்கள். 2 பேருக்கு மத்தியிலும் விரோத குரோதங்கள் காணப்படுகிறது, பிரச்சனைகள் இருக்குது, மனஸ்தாபங்கள் இருக்குது. யார் ஆரம்பிச்சது யார் முடிச்சது இல்லைங்க, பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறார் 2 பேருக்கு மத்தியில. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இவர்களை கொஞ்சம் விட்டு விடுங்கள், இவங்களை இப்ப எடுத்து நான் பார்க்க மாட்டேன். ஹத்தா யஸ்தலிஹா, இது வரைக்கும் அடுத்த எனக்கு பார்க்கறதுக்கா, இவர்கள் சமாதானமாக ஆகும் வரைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது செய்வதல்ல முக்கியம், அதனுடைய பிரயோஜனங்களை நாம் அடைய வேண்டும். நாம் செய்த அமல்களுடைய பிரயோஜனங்களை நாம் அடைவதாக இருந்தால் முதலிலே அது அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்பட வேண்டும். அமல் செய்கிறோம், இபாதத்து செய்கிறோம், விழுந்து விழுந்து நின்று வணங்குகிறோம், பகல் பூராக பட்டினியோடு இருக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய அமல்களை பார்க்கவே இல்லை என்றால் என்னென்ன நன்மை கிடைக்கும், என்னென்ன எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்? யோசிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். யாருக்கு மத்தியிலே விரோத குரோதங்கள் இருக்கிறதோ அவங்க அமல்கள் எடுத்து காட்டப்படாது, அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாது, எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஹதீஸை சொல்ற நேரம் மட்டும்தான் எங்களுக்கு அது நினைவுல வாரு. அந்த அவரோட பிரச்சனை, இவரோட இத்தனை நாள் கலைக்கிற இல்ல, இவரோட கலைக்கு 1 வருஷம், இப்படி ஒரு சின்ன பிரச்சனை. எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படாது. எனவே நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய ஈமான் உண்மையிலேயே ஈமானா என்று. ஒருவர் இருக்கிறார், இரவு தொழுகைக்கு வருகிறார், நின்று வணங்குகிறார், கால் கடுக்கிறது, நெத்தி புடைக்கிறது, இடுப்பு நோவுகிறது, ரமலானுடைய மாதம் நின்று வணங்க வேண்டும், நின்று வணங்குகிறார். ஆனால் எத்தனையோ பேரோட பிரச்சனை, அவரோட கலைக்கிறது இல்லை, இவரோட கலைக்கிறது இல்லை. என்ன பிரயோசனம்? நல்லா தெரியுது, ஹதீஸ்ல வருது, அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படாது. உண்மையிலேயே அந்த ஹதீஸிலே ஈமான் இருக்குமாக இருந்தால் அவருக்கு அமல் செய்ய இயலாது, மனசு வராது, செஞ்சு என்ன செய்ய அல்லாஹ் எடுத்து காட்டப்படாது. அமல் செய்யறவர்களாக இருந்தால் என்ன செய்வாரு? அப்பா, எனக்கு யாருக்கும் எனக்கும் மத்தியில எந்த ஒரு பகையும் இருந்துடக்கூடாது, அதுல இருந்து நான் வெளியில வந்துடணும் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். அப்ப இந்த விஷயத்திலையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆக குறைந்தது ஒரு சில கஷ்டங்களை நமக்கு தந்திருப்பார்கள், உண்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்குள் நாம் இருக்க வேண்டும். என்னுடைய மனோ இச்சை சொல்வதையெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பகைத்திருக்க கூடாது. அதே நிலை மரணித்தால் அவர் நரகம் நுழைவார். யாரு பிரச்சனைப்பட்டுக் கொண்டாலும் முதலாவது சலாம் சொல்லி அந்த பகையை தீர்த்துக் கொள்றவரு அல்லாஹ்விடம் சிறந்தவர். ஒருத்தர் சலாம் சொல்லிட்டார் என்று சொன்னால், ஒருத்தர் பதில் சொல்லாம விட்டுட்டு போனாலும் அந்த சலாத்தை கொண்டு முந்தினவரு பாவத்தில் இருந்து வெளியே வந்துவார். அவரது அமல்கள் எடுத்து காட்டப்படும். நாங்க ரோசம் காட்டிட்டு இருந்தா அல்லாஹ் விட மாட்ட வேண்டுவார். எனவே இப்படி ஈமான் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொன்னால் அல்லாஹ் ஒன்ன சொல்வான், சொன்னால் அப்படியே நம்பணும், இப்படித்தான், அது மறுகதை இல்லை. 2 உதாரணம் இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். ஒண்ணு, ரமலான், அதாவது நோன்பு பிடிச்சா போய் பேசக்கூடாது, பேசினால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு ஒரு யோசனை, நோன்பு ஏன் பிடிப்போம், போய் ஏன் பேசுவோம், அவர் வேலை நன்மை கிடைக்கும் நினைச்சா நாங்க என்னத்தை நம்புறோம்? யார் சொன்னது நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றா நன்மை இல்லை, அப்ப அது ஈமான் இல்லை.
அப்போ நாங்கள் நோன்பு பிடிச்சிட்டு நன்மை எதிர்பார்த்தா அது ஈமான் இல்லை. அதே போல 20 தொழுகிறோம், பல பேரோட விரோதக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க சொல்றாங்க என்ன, அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படாது. யாராவது ஒருத்தரோட பகிச்சிட்டு இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரோட பகிச்சிட்டே இருக்கிறோம், இரவில் நாங்கள் கால் எடுத்து நின்று வணங்குறோம், இது ஈமான் இல்லை. சரியான நம்பிக்கை இருந்தால் இரவு தொழுகை தொழக்கூடிய ஒருவர் இரவு தொழுகையில் அது எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, அது பட்டினியோட கிடக்கிறதா இருந்தாலும் சரி, அவர் இன்னொரு முஸ்லீமோட பகிச்சிருக்க மாட்டார். பகிச்சிட்டு இருக்கிறார் சொன்னா உண்மையான நம்பிக்கை இருந்தால் அவரால் எந்த ஒரு அமல் இபாதத்தையும் செய்ய இயலாது. ஒரு ஆள் அப்படி இருந்துகிட்டு எல்லா அமல் இபாதத்தையும் செய்யறாருண்டா அவர்கிட்ட ஈமான் இல்லை. அப்ப ரெண்டாவது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நான் உதாரணத்துக்கு 2 இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன், இன்னும் எத்தனையோ வரும் எங்களை நாங்கள் சரி பண்ணி கொள்றதுக்கு. இதான் உண்மை, இப்படிதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அதுக்கு மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளணும். அதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்புது. அப்ப இந்த தன்மை இருந்தால் தான் என்ன செய்யலாம், அமல் இபாதத்துகளிலே நம்ம மூலமாக ஈடுபடலாம். இல்லாட்டி அது கொஞ்ச நாளைக்கு தான் வேலை செய்யும். மூன்றாவது விஷயம், வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அவர்கள் தமது ரப்புக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டார்கள். இதை நான் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிக் கொள்றேன். அதாவது தொழுகைகளை விடுறதா இருக்கட்டும், அதே போல அந்த அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக அறுத்து படுகிறது, அல்லாஹ் அல்லாதவங்க மேல சத்தியம் செய்யறது, பிரிவுகளில் சேர்ந்திருக்கிறது, தாயத்தை தொங்க விடுறது, இது எல்லாமே ஷிர்க். அதே போல இன்னொரு முக்கியமான ஷிர்க்கை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், நாங்க என்ன செய்யறோம், அதை நாங்க கணக்கெடுக்காம எங்க மனசுக்கு ஒன்று தோணுது அப்படி செஞ்சால் அது மனோ இச்சை, அதுவும் ஷிர்க் தான். இது இன்னைக்கு நிறைய பேர்ல இருக்கு. அல்லாஹ் சொல்லியிருப்பான் இப்படித்தான், நான் மேல சொன்ன உதாரணத்தையே காட்டலாம், 3 நாளைக்கு மேல பாய்ச்சிருக்க கூடாது, இதான் சட்டம். அது எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தந்தவராக இருந்தாலும் சரி. இவங்க சொல்லுவாங்க இல்ல அவர் செஞ்ச வேலைக்கு அது இனி ஜென்மத்துக்கு நான் கிடைக்க மாட்டேன், அப்ப நீங்க மனோ இச்சையை பின்பற்றுறீங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல அதை நீங்க அப்படியே தூக்கி வீசி போட்டு மனோ இச்சையை பின்பற்றுறீங்களா, அங்க என்ன செய்யாது உங்களோட அமல்கள், இந்த அதாவது உங்களால என்ன செய்யலாது, இந்த அமல் இபாதத்துகள்ல மும்முரமாக ஈடுபட முடியாது. அதே போல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், விசேடமாக பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அதாவது புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், சந்தேகங்களை தூண்டி விடுதல். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ பாரதூரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனா நாங்க அதெல்லாம் கணக்கெடுக்காம ஏதோ ஒரு சாட்டை சொல்லிக்கொண்டு நாங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்க மனோ இச்சையை பின்பற்றுறோம், அவ்வளவுதான். அப்ப இப்படி ஷிர்க், இந்த ஷிர்க்கை என்ன செய்ய மாட்டார்கள், அந்த நன்மைகள்ல போட்டி போடக்கூடியவங்க செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்களால நன்மைகள்ல போட்டி போட இயலாது. வல்லதீன யுதூன மா ஆதவ், அதே போல அவங்க இருக்கக்கூடிய 4வது பண்பு, அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வங்களை செலவழிப்பார்கள். மேல் மிச்சமாக இருக்கிறா அவங்க தாராளமா செலவழிப்பாங்க. வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அதே போல 5வது விஷயம், அவங்களோட உள்ளங்கள் எப்பவுமே நடுங்கிக் கொண்டிருக்கும். எந்த ஒன்றை செஞ்சாலும் அவங்களோட உள்ளங்கள்ல ஒரு நடுக்கம் இருக்கும். இன்றைக்கா இருந்தாலும் நான் மவுத் ஆகிறது, அடுத்த நிமிஷமும் அந்த மவுத் வந்துடும், தமது ரப்பிடம் அவர்கள் திரும்பி செல்ல போகிறார்கள் என்ற ஒரு உள்ளச்சம் அவர்களிடையே இருக்கும். இந்த 5 விஷயமும் ஒருத்தர்ல இருந்தால்தான் அவர் என்ன செய்வாரு, உலாஇக யுசாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் தான் நன்மையான விஷயங்களிலே வேகமாக செல்வார்கள். வஹும் லஹா சாபிகூன், அதிலே அவர்கள் முந்தியடித்து செல்வார்கள். அவர் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களோட சக்திக்கு மேல நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம். அவங்களோட உண்மையான அந்த சக்தி, அந்த நிலைமை எப்படி இருந்துச்சு என்றதை எழுதி வச்சிருக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது. அதனால அவங்க அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிதான் இந்த விஷயம். நம்ம சுருக்கமாக இதை நான் திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த பயான் நிகழ்ச்சியை முடிச்சுக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்துல அமல் இபாதத்துகள்ல மும்முரமாக செயல்படணும், கடைசி வரைக்கும் செயல்படணும். நாங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளும் முயற்சிகளும் ரமலான் அல்லாத காலத்திலையும் எங்களுக்கு பிரயோசனம் தரணும். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், எங்கள் அமல் இபாதத்துகள் தொடர்ச்சியாக இருக்கணும் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். 2வது அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நம்பக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். 3வது அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் ஷிர்க் வைக்க கூடாது. 4வது எங்களுக்கு தரப்பட்ட செல்வங்களை எங்களால் முடியுமான அளவு செலவு செய்யணும். 5வது எந்த நேரமும் அல்லாஹ்விடம் நாங்கள் திரும்ப பெறுவோம், மௌத்தாகிடுவோம் என்ற ஒரு சிந்தனையோட, ஒரு உள்ளச்சத்தோட நாங்கள் இருக்கணும் என்றது இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி திரும்ப நீங்க ஒரு காப்பீடு பார்த்துக் கொள்ளுங்க வீடுகளில். சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயம் 57, 58, 59, 60, 61, 62 இந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல் குர்ஆன் அதாவது நம்பர் அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. 23வது அத்தியாயம் 57வது வசனம் தொடக்கம் 62வது வசனங்கள் வரை இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்னென்ன விஷயங்களை இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோமோ அது ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொருவரும் சுயமாக தனித்தனியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே பின்னுக்கு போயிட்டு கலகாய்ச்சிட்டு போவாம சரியா எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகள், அதை மதிப்பளிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க என்ன நிலைமையில இருக்கிறோம், உண்மையிலேயே எங்களோட நிலைமை இது சரிதானா என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசீலித்து பார்ப்போம். வல்ல அல்லாஹ் தெளிவான தூய்மையான சிந்தனைகளையும் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்முடைய தக்வாவையும் ஈமானையும் அதிகப்படுத்துவானாக, நம்முடைய செயல்களையும் சீர் செய்வானாக. அக்கூல கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.